அரசியல்வாதிகள் மக்களை ஒன்றுபடுத்தும் தங்களின் பணியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் மாறாக ஒற்றுமைக்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய விவகாரங்களை எழுப்புவதன் மூலம் நிலைமையை மோசமாக்கிவிடக்கூடாது என்றும் அரசியல்வாதிகளுக்கு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா நினைவுறுத்தியுள்ளார். ஓர் இணக்க போக்குடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக பரஸ்பர மரியாதையையும் புரிந்துணர்வையும் வளர்க்க சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது உட்பட மக்கள் ஒன்றுபடுவதற்கான சிறந்த வழிகள் குறித்துதான் அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டும் என்று சுல்தான் ஷராஃபுடின் தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள பொய்யுரைத்தல், அவதூறு பேசுதல் மற்றும் சாபமிடுதல் உட்பட மோசமான பண்புகள் மற்றும் நடத்தைகளிலிருந்து தமது மாநிலத்தை சேர்ந்த மலாய்க்கார முஸ்லிம்கள் விலகி இருப்பார்கள் என்று தாம் எப்போதும் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். சபாவில் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் கோலாலம்பூர் திரும்பிய அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே கே சூப்பர் மார்ட்டுக்கு எதிரான தமது புறக்கணிப்பை தாம் தொடர்ந்து மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு தாம் தமது முழு ஒத்துழைப்பை வழங்கப் போவதாகவும் தேவைப்பட்டால் மேலும் வாக்குமூலங்களை அளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் பதிவு செய்யப்பட்ட ஈனம் மதம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு உடனடியாக தீர்வு காண ஒற்றுமை அமைச்சு வலியுறுத்துவதாக அதன் அமைச்சர் ஆரோன் அகோ டகாங் தெரிவித்துள்ளார். காலம் கடந்து விசாரணை செய்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒற்றுமையை சீர்குலைப்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதை ஒற்றுமை அமைச்சு உறுதிப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் கடந்த ஓராண்டில் மட்டும் 3R எனப்படும் இன மத இறையாண்மை தொடர்பாக 162 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 42 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் DAP கட்சியின் வேட்பாளர் ஒற்றுமை கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்படுவார் என்பதை ஸ்லாங்கூர் DAPயின் துணைத் தலைவர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இன்று மாலை ஷா அலாமில் ஸ்லாங்கூர் DAPயின் கூட்டத்திற்கு பின்னர் வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் DAPயின் மகளிர் தலைவர் தியோ நீ சிங் பெண் வேட்பாளர் கோலகுபுபாறு சட்டமன்றத்தில் போட்டியிடுவார் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அக்மால் சலே அல்லாஹ் காலுரை விவகாரத்தில் அவர் செய்த செயல்களுக்காக தேச துரோக சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்று பாசிர் கூடாங் MP ஹசான் கரீம் அழைப்பு விடுத்துள்ளார். தேச துரோக சட்டத்தை விட கிரிமினல் குற்றச்சாட்டு மிகவும் பொருத்தமானது மற்றும் நியாயமானது என்று PKRின் உறுப்பினருமான ஹசான் தெரிவித்துள்ளார். தேச துரோக சட்டத்தின் கீழ் அக்மால் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவரது வழக்கறிஞர் குழுவில் தாமும் அங்கம் வகிக்க தயாராக இருப்பதாக ஹசான் தெரிவித்துள்ளார். DAPயும் MCAவும் இணைந்து அரசியல் செய்வது சாத்தியமற்றது என்று DAP பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் நேற்று கைரி ஜமாலுடன் உடனான விவாதத்தில் பதிலளித்த நிலையில் DAP ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் போது MCAவுக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடாமல் இருப்பது நல்லது என்று MCA தலைவர் VK சியோங் எச்சரித்துள்ளார். MCA ஒற்றுமை அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு அரசியல் வெறுப்புகளுக்கு இடையே கருத்துக்களை தெரிவிக்காமல் அரசியல் நாகரிகத்துடன் நடந்து கொள்கிறது. அதேபோல DAPயும் அரசியல் புரிதலுடன் செயல்பட்டால் சீரான அரசாங்கம் நிலைக்கும் என்று MCA தலைவர் VK சியோங் மறைமுகமாக எச்சரித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.